வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. தீபாவளியெல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்வீட்ஸ், நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட உங்களுக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பிளாக் டைமண்ட் கருப்பு பொக்கிஷோன்னு கூட இதை நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் 2 முக்கியமான ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இட்லி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி பிளாக் ரைஸ் இட்லி தோசை மாவு. முழு ராகி கூட கருப்பு கவனி அரிசி சேர்த்துட்டு நம்ம இட்லி மாவு அரைக்க போகிறோம். இதில் இட்லி தோசை ரெண்டுமே நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க முதல்ல மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1 கப் ராகி எடுத்துக்கோங்க. ராகியை தனியாக ஒரு 2-3 தடவை நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம களைஞ்சிக்க போகிறோம். ஏன்னா ராகியோட தோல்லாம் நம்மளுக்கு தனியாக வரும், அதனால் அதை தனியாக களைஞ்சி எடுத்துக்கிறோம். ராகியை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அது கூடவே 2 கப் கருப்பு கவனி அரிசி சேர்த்துக்கலாம். கருப்பு கவனி அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப பழங்காலத்து அரிசிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னரை ஒயிட் இட்லி தோசையாக பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கருப்பு கவனி அரிசியெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக மாறிடும். அடுத்ததாக இது கூடவே நான் 1 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி அரிசி தான். ஸோ 2 கப் கருப்பு கவனி, 1 கப் இட்லி அரிசி, 1 கப் ராகி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அரிசியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அரிசியில் குப்பை நெல்லெல்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது மேலே மிதந்து வரும். மேலே இருக்கிற தண்ணியை கொட்டிட்டிங்கன்னா 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு கிளியராக அரிசி தெரியணும், அது வரைக்கும் வாஷ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நான் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இது கூடவே நான் 1 கப் உளுந்தை தனியாக ஊற வச்சுக்கிறேன். 1 கப் உளுந்தை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இது கூட நல்ல தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. 6 மணி நேரத்துக்கு இது ஃப்ரிட்ஜிலேயே ஊறட்டும். உளுந்து நல்லா சில்லுன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு வரும். நம்ம மிக்சியில் அரைக்க போகிறதுனால இந்த சில்னஸ் நம்ம மிக்சியோட ஹீட்டையும் கம்மி பண்ணும். இப்போ உளுந்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது அரிசி அரைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உளுந்தை நம்ம கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நல்லா புசு புசுன்னு வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் மிக்சியில் தான் அரைக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. உளுந்து அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா ராகியும் அரிசியும் போட்டுட்டு நம்ம அதையுமே சில் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி வச்ச உளுந்து அதுக்கப்புறம் நைஸாக அரைச்ச அரிசியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 6-8 மணி நேரம் பொங்குறதுக்கு தனியாக வச்சுடுங்க. நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி பண்ணிக்கலாம். மிக்சியில் தான் அரைச்சிருக்கோம், ஆனாலும் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ உங்களோட இட்லி பண்ணுற தட்டில் நெய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். இட்லி பானையில் தண்ணி சேர்த்துட்டு சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இட்லி பிளேட்ஸை வச்சுட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு குக் பண்ணோன்னா நம்மளோட இட்லி ரெடி ஆகிடும். 8 நிமிஷத்துக்கு அப்புறமா வெளியே எடுத்துகிட்டு தட்டோட பேக் சைடில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு சூடை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்பூனை ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இட்லி நீட்டாக உங்களுக்கு தட்டிலேருந்து வெளியில் வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் இட்லியை சூடாக சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட சாஃப்டான பிளாக் டைமண்ட் இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு சர்வ் பண்ணுங்கள். சட்னி, சாம்பார், குருமா எது கூட வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு பச்சையாக அரைக்கக்கூடிய தக்காளி வெங்காய சட்னி அதுக்கப்புறமா பலாக்கா குருமாவோட சர்வ் பண்ணேன். 2 கூடயுமே நல்லா இருந்தது. டக்குன்னு ஒரு தடவை மாவோட அளவு சொல்லிடுறேங்க. 1 கப் அளவுக்கு ராகி, 2 கப் கருப்பு கவனி அரிசி, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ராகி கிரைண்டரில் அரைக்கிறதோட மிக்சியில் அரைச்சாதான் எனக்கு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால தான் நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ரெகுலர் டிஷ்ஷில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது நார்மலாக இருக்கிற ஹெல்த்தியான டிஷ் இன்னும் ரொம்ப ஹெல்த்தி ஆகிடும். பச்சையாக தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைக்கிற இந்த சட்னியோட ரெசிபி லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இதே மாவு வச்சு நீங்கள் தோசை பண்ணாலுமே உங்களுக்கு சூப்பராக வருங்க. தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் வச்சு தடவி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தோசை ஒட்டாமல் வரும். அப்பப்போ தண்ணி தெளிச்சும் நீங்கள் கல்லை சீசன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சுற்றி சேர்த்துட்டு நல்லா அடிப்பக்கம் கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னாலும் இந்த தோசை வரும், சாஃப்டாக வேணும்னாலும் உங்களுக்கு இந்த தோசை வரும். உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோடு சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பிடிக்கும்னா நீங்கள் ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைலுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ராகி கருப்பு கவனி அரிசி ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.